இப்போ இந்த காசை நாங்கள் நினைச்சா ஆர்டிஎம் ஒரு ஆள்கிட்டையில் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி போட்டு கழிக்கலாம். இப்போ எங்களோட எனிமீஸ் நினைக்கிற மாதிரிக்கு நாங்கள் செய்யலாம், ஆனால் நாங்கள் செய்யலைண்ணா. இது வந்து எங்களோட அக்கா ஒரு ஆள்கிட்ட ஒரு அக்கா வீட்டுக்குள்ளே வந்துட்டு தான் கூப்பிடுவோம். ஐயா ஞாபகம் இருக்கு, அன்றைக்கு ஒரு விதமாக வந்தாலும் இன்றைக்கு ஒரு விதமாக வரோம். அக்கா இல்லையோ நிற்கிறாவே எங்க அக்கா பிள்ளையில எங்க பொடியல் அண்டையெல்லாம் கண்டுட்டு கத்தினாங்க. ஐயா இங்கே வாங்க பீங்க ஆகும் கண்டு என்ன சாப்பிட்றீங்க ஆடுக்கூடாது அப்படின்னா புதுசு வாங்குறத விட இது ஓகே தானே. பின்ன இதை கொண்டு வந்து உங்களுக்கு தந்துட்டு இது வாங்குற சென்னை மேலே பின்ன காசை நான் எடுத்துட்டேன். இது என்ன விலைண்டா எனக்கு தெரியுமா? ஒரு 20,000 போட்டால் அதை நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு பிரச்சனை தானே. ஓகே வேறோட காய்ச்சிங்க மாட்டுக்கு மாற்றுறது உண்மையாக காய்ச்சிங்களா? ஒரு ஆளை சொன்னேன் அப்படி மாற்றலாம்னு சொல்லி சொன்னேன். எத்தனை ஆடுது ஒரு மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ என்னண்டு இப்படிதான் மாடு ஒன்றரை இடம் சொன்னீங்க. ஓ இல்லை பெரிய கண் போலாம் கிடக்கு இல்லாட்டி கண்டுட்டியல கொப்பியை விதிக்கக்குள்ள பார்க்கவே இல்லைன்னு உங்களுக்கும் மருந்தடிக்க இல்லையா? என்ன காய்ச்சல் தொத்து காய்ச்சல் இல்லை தானே? சரி இப்போ என்ன அன்றைக்கெல்லாம் கணக்கெல்லாம் வந்த மாதிரி சொன்னோம். என்னடா தம்பி என்னண்டே கோவமாக இருக்கானு என்ன கண்டோசியம் பண்ணி கண்டு இல்லைண்டோ என்னங்கடே எது மய கொடுத்ததா இப்போ இது பிள்ளைங்க இல்லைடாக்கு நடுவுக்கு வந்து சொல்லுவா கண்ணாடி ஒன்று பண்ணியிருந்தானோ போடுவா மழை கொண்டு வரும். கொஞ்சம் பெருத்து போச்சு அழகா கூட அண்ணன் யார் வேகமாக காசு சொல்கிறீங்களோ அந்த ஆளுக்கு தான் நான் இப்போ வேண்டி தருவேன். சரியோ உனக்கு என்ன வேணும்? ரெண்டு சைக்கிள் வேணுமா கூடாப்பா? இவங்களெல்லாம் பிளான் பண்ணி கொண்டு வந்து இறக்கி கிட ஆக்களை சொல்ல மறந்த விஷயங்களை கொண்டு வர கணக்கு கோப்பியை பார்ப்போம். தம்பி சொல்லி விடாங்க 5 மணி வெத்தினேன் நேரம் போகுது 3 அம்மா சுந்தர் நீயும் கடும் படிப்புலாம் நிற்கிற அவ்வளோதான். என்ன நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கூகுளில் அடிக்கிறீங்க அவ்வளோது என்ன கூகுளோ ஃபோன் சக்காதோ என்ன கிளறிக்கா இருக்கு வீடியோ பார்த்துன்னு சொன்னவையோ என்ன சொன்னவை வேறு என்ன சொன்னேன்? மாட்டு தான் கேட்டவ கூட இல்லை அம்மா ஆட்டுக்கு மாட்டை மாற்றுவையோ அது என்ன கேட்டவே? ஒரு ஆள் சொன்ன தங்களுக்கு இரவாசி மாட்டது. ஐயா எங்கே ஓட்டுவ கடைக்கோ இல்லாட்டி கல்லுக்கோ போகிறேன் எனக்கோ கடை தானே சரியா என்ன அவன் பண்ணியிருந்தீங்க? சரியா எங்கடாப்பா பொடியில் வாங்கடாப்பா ஒடிப்போம். யார் எங்களுக்குமோ எல்லாருக்கும் சேர்த்து பண்ணியிருந்தீங்களோ? அதுண்ட அர்த்தம் என்ன எனக்கு விளங்கல. நீங்கள் காசு போட்டு பண்ணியிருந்தீங்களோ இல்லையே? இது கடவுள் கிடக்கடா இவரா யாருக்கு வயது ஓட்டு? எத்தனை வயது? 65 வயது 100 150 கொண்டு இருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டு தான். எனக்கே சிரிப்பாக இருக்குது என்ன கெட்டப்போ பார்த்தா. ஆனால் என்ன செய்கிறது, எல்லா டைமும் ஒவ்வொரு விருப்பாங்க சரி தானே. இந்த தொப்பி தந்தாங்கள் வந்துட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தந்தவர். அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அன்பை வந்துட்டு வார்த்தையால் சொல்ல முடியாது. அதாவது வந்துட்டு ஒரு 3 அம்மாக்கள்னு சொல்லணும். நம்ம அம்மாக்கள்னு சொல்லலாம், இல்லாட்டி அக்காக்கள்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மணிக்கு வந்துட்டு எங்களோட மல்லாவி அக்காவிட்ட போயிருக்காங்க வந்துட்டு எங்களை தேடி. அப்போ நாங்கள் வந்து அந்த டைம் வந்து யாழ்ப்பாணம்னாங்க. அப்போ அக்கா வந்துட்டு வீடியோ கால் அடிக்கிறான்னு சொன்னேன். இன்னும் இந்த டைம் யார் வந்து நிற்கிறாண்டா அது 12 மணி ஆகினாலும் பரவாயில்ல உங்களை சந்திச்சுட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நின்று கொண்டாங்க. நாங்கள் அப்போ உடனடியாக அவளுக்கிட்டு வந்து நாங்கள் வந்துட்டு அவங்கள சந்திக்கணும்னு வந்தால் அதை என்னென்னு சொல்ல வார்த்தையால் சொல்ல முடியாது. அவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்களோட அன்பை வந்துட்டு வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக வந்துட்டு அந்த வந்து அக்காக்களோட அம்மா இருக்கா வந்து லண்டனில். அப்பப்பா நான் கண்டிப்பாக அவங்களோட வந்துட்டு கோல் கதைச்சா இல்லாட்டி வீடியோ காலில் வந்துட்டு அவங்கள காட்டியாக ஒரு வீடியோ வந்துட்டு செய்வேன் வந்து வேறு லெவலில் வந்துட்டு அவங்களோட பாசத்தை காட்டியிருந்தாங்க. இதுவரும்
சாம்பிள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட அம்மாவோட ஆசையின்படி பார்த்திங்கன்னு சொன்னால் எஸ்கே விலாக் அப்படின்னு அடித்து அதுலேயும் வந்துட்டு ஸ்பெஷலாக வந்து என் பேரையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணி எனக்கு மட்டுமில்லை 3 பேருக்குமே வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு டிஷர்ட் அடித்து கொடுத்துட்ருக்காங்க. ரியலி வெரி தேங்க்யூ ஸோ மச் அம்மா. உண்மையிலே வந்துட்டு மறக்க மாட்டோம். அண்ட் வந்துட்டு நேற்று பின்னேரம் அந்த 3 அக்காக்கள் உங்களுக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. இந்த டிஷர்ட்டெல்லாம் கொண்டு வந்து தந்ததுக்கு உண்மையிலே வந்துட்டு எனக்கு தெரியாது, தம்பி சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லி உண்மையிலே நல்லா தான் இருக்குது தானே. ஓகே, அப்போ அந்த வகையில் வந்துட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு கிழமைக்கு முன்னே வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டுப்போம் வந்துட்டு மந்துவில் பகுதியில். அதாவது வந்துட்டு மரத்தால் விழுந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த முள்ளந்தண்டு வெடிச்சதில் வந்துட்டு இடுப்புகளை இயங்க முடியாத ஒரு நிலைமையில் வந்துட்டு ஒரு அண்ணாவரால் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2-3 பிள்ளைங்க வந்து, ஸோ அவங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் மனைவி தான் வந்துட்டு பார்த்து கொண்டு இருக்கிறா. உண்மையிலே வந்துட்டு பயங்கரமான கஷ்டம். அவரை நம்பித்தான் வந்து அந்த குடும்பமே வந்துட்டு இயங்கி கொண்டு இருந்தது. அவர் வந்துட்டு படுத்தோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஒரு செலவுக்கும் வந்துட்டு காசு இல்லாமல் வந்துட்டு அப்படியே முடங்கி போயிட்டாங்க. அப்போ நாங்கள் அன்றைய தினம் சந்தித்து வந்து ஒரு கொஞ்சம் காசு நாங்கள் செலவுக்கு கொடுத்துருந்தோம். இதை நீங்கள் அந்த ஒரு 20,000 கடனிக்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அதை கொடுங்கோ, மிச்சத்தை உங்களோட செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க, ஆட்டோ செலவுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க, அவரை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வருவோங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அக்கா வந்துட்டு எங்கள்கிட்ட மெயினாக வந்துட்டு கேட்டது வந்து ஒரு அது என்ன சொல்கிற கிளச்சஸ் ஒன்று வந்துட்டு கேட்டிருந்தாக்கா. சரி தானே. அப்போ வந்துட்டு நான் யோசித்து அதை புதுசாக வாங்கி கொடுக்குறத விட எங்களோட அக்கா ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதை வாங்கி ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சோடி வந்துட்டு புதுசாகவே இருக்குது. சரி தானே. அப்போ அதை கொண்டு போய்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு யோசிச்சிருந்தேன். காரணம் என்னென்னு சொன்னால் அதுவுமே வந்துட்டு பழுதாக போகல. நான் உங்களுக்கு காட்டினா தெரியும் வந்துட்டு அதுவுமே அப்படியே வந்துட்டு பிராண்ட் நியூன்னு தான் சொல்லலாம். வீணா அதுக்கு செலவழிக்கிற காசை வந்துட்டு நான் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வேறு ஒருத்தவைக்கு பயன்படுத்துவாங்க. அது வந்துட்டு எங்களோட சார்பாக நாங்கள் கொடுத்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளச்சஸையும் வந்துட்டு நாங்கள் கொண்டு போகிறோம். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்காவுக்கான ஒரு சில உதவிகளும் வந்துட்டு சில பேர் செஞ்சுருக்காங்க. ஸோ அதையுமே நாங்கள் போயிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு வர போகிறோம். ஸோ அதைத்தான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மறுபடியுமாக வந்துட்டு சேம் மிஸ்டேக் வந்துட்டு நிறைய பேர் வருவீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நீங்கள் வந்துட்டு தூர இடங்களில் இருந்துட்டு தேடி வாரீங்க. இன்றைக்குமே வந்துட்டு எழுது மட்டும் வாழில் இருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கே ஒரு இடம் வந்து சரி தானே மறந்தே போனோம் வந்து வந்திருந்தாங்க வந்து நிறைய பேர். அப்போ அவங்க வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் பஸ் காசை கொடுத்து விட்றேன். உண்மையிலே வந்து வேஸ்ட் தானே. நீங்கள் வந்து பஸ் காசை திருப்பி நாம் வந்து தந்தவங்களை அனுப்புறதில் எந்த விதமான ஒரு பலனும் இல்லை. தயவு செய்து நீங்கள் வீடு தேடி வரவேணாம்னு நான் சொல்லலை. வர்றதில் உங்களுக்கு எந்த விதமான யூஸும் இல்லை. ஸோ வந்து நான் உங்களோட இடத்துக்கு வந்து பார்க்குறது எப்போயுமே வந்து பெட்டராக இருக்கும். சரி தானே. ஸோ அதால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மனக்கவலையோடு போகாதீங்க. அண்ட் வந்துட்டு வாரது எனக்குமே ஒரு சிறிய செலவு தான் இருந்தாலும் பரவாயில்லை, அதை நான் தர தயாராக இருக்கிறேன். இருந்தாலும் உங்களோட சைட்டால் பார்க்கும்போது பிரியோசனம் இல்லை என்ற அடிப்படையில் வராதிங்க அப்படின்னு நான் சொல்லிக்கொள்கிறேன். சரி தானே. நாங்களே வந்து உங்களை பார்ப்போம். சரி தானே. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த மந்துவில் அண்ணாட வீட்டை போயிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சரி தானே. ஓகே. அப்போ நாங்கள் இப்போ மந்துவிலுக்கு வந்துட்டோம். என்ன ஜோக்கண்டா அக்காண்ட ஃபோன் நம்பரையும் மிஸ் பண்ணிட்டேன், லொக்கேஷனையும் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் உண்டு இப்படியே போய்கொண்டு இருந்தவன்டா அந்த மெமரி வந்துட்டு திருப்பும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வர்றோம். இந்த அன்றைக்கு இந்த சின்ன சந்தையை காட்டின மாதிரியான ஒரு ஞாபகம். சின்ன சந்தைக்கு எதிர போய்க்குள்ளே நான் சொல்லி கொண்டு போனாங்களே இல்லைடா திரும்ப சொன்னோம். அதுவும் அந்த கார் போகாத ரோட் உண்டு. என்னென்னா உண்மையிலே வந்து ஒவ்வொரு தடவைங்களை நம்பித்தான் வீடியோவில் கதைக்கிறவங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலும் செஞ்சு கொடுக்கணும். அவங்க கேட்டது அதுதான் முக்கியம். அப்போ தான் அவங்க இன்னொரு ஆளை வந்து நாடி போக மாட்டாங்க. ஆனால் ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். நான் பெட்டிக்கோலோவில் வந்துட்டு தையல் மிஷின் அப்புறம் வந்து காசு எல்லாம் கொடுத்து புத்தகம் கப்பியெல்லாம் வாங்கி கொடுத்தான் பிள்ளைங்க. அப்படி வந்து இன்னொரு ஆக்கள்கிட்ட வந்துட்டு கேட்டிருக்காங்க ஹெல்ப் வந்துட்டு அதே ஃபேமிலி. அதுவும் நான் வந்து எடுத்து கொடுத்த விஷயம் எல்லாம் வந்துட்டு சொல்லலை. அது வந்து கொஞ்சம் அப்செட்டாக கொடுத்தது எனக்கு. கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணி கதைப்பேன் அவங்களோட. ஏன்டா எங்கே அந்த தையல் மிஷின்ன்ற கேட்கணும். நான் பெட்டிக்குள்ளே போனால் கட்டாயம் போவேன். நான் வீட்டை எந்த மாற்றமும் இல்லை. இந்த ரோட்டாக தான் இருக்கேன். ரோட் கார வழியில் ஓடுவேன். டேக்கில் போடலாம். அம்மா சொல்லுறதுக்கெலாம் போகிறாங்களே. அதுக்குள்ள ஒரு கடை ஒன்று கூட அந்த கடையில் சாமான் பறிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து என்ன பறிச்சு முடியுதோ இல்லையா கொஞ்சம் கிடாக்கண்ணே இல்லை இதால் போனால் மாதிரி போயிட்டு வச்சுட்டோம். அப்படி போடுறோம்.
இல்லை 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 பரவாயில்ல நான் இதில் சைடில் போட்டு இல்லை நான் சைடில் போட்டு போடுறேன் அந்த அங்கே போகணும் சைடில் போட்டு போகிற ஒன்றும் இல்லைடா வாரம் நேரம் பில்லங்கத்துக்கு வந்தாண்டா மூலையில் வெளுத்து விட்ருவாங்களா அதான் இப்படியே விட்டுட்டு எந்த ரோட்டுக்கு அப்படி செய்யுமா சரியா இதில் போட்டு போமே இதில் போட்டுட்டு போய் வேற யாரும் அடித்து வச்சுக்குவோம் கண்ணாடியில் அடி கொஞ்சம் முன்னுக்கு வந்து போட்டுறேன் இப்படியே போனால் போய் கொண்டு போகிறேன் நீ இறங்கிக்கலாம்ல நீ அப்புறம் எப்படி இறங்குவா ஒரு இறங்கு அப்பா அந்த இது எடுக்கும் தம்பி கிளச்சஸ் பாரு அப்படி இருவாருண்ணா டே லைட்டாக தலையை சுற்றுற மாதிரிங்கடா என்ன விளக்க கொண்டையால ஆராரிரோ பாடியதா இதை விட ஒரு புதுசு அப்புறம் இதை ஓகேல பார்த்தியே ஓவர் இந்த காசை நாங்கள் நினச்சா ஆர்டிஎம் ஒரு ஆள்கிட்டையில் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி போட்டு கழிக்கலாம் இப்போ எங்களோட எனிமீஸ் நினைக்கிற மாதிரிக்கு நாங்கள் செய்யலாம் ஆனால் நாங்கள் செய்யலைண்ணா இது வந்து எங்களோட அக்கா ஒரு ஆள்கிட்ட ஒரு 1 day 2 day தான் வந்துட்டு பாவச்சிருப்பாங்க சரி தானே அக்கான்னு சொல்லி சொந்த அக்கா இல்லை சொந்த அக்கா மாறி தான் சரியா மேக்ஸிமம் அவங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கணுன்னு தான் நாங்கள் நினைக்கிறேன் இப்போ நல்ல ஐட்டம்டாப்பா கடைக்கு போகுது போல சாமான சரி சரி ஏன் யூடியூப்பில் படம் போட்டுக்கிறடியா அது சரியா தம்பி எந்த இடம்டா ஊருவாத்துறையா எங்கேருந்து வருது சாமன் இப்போ சார்ஜ் தாங்கின்னு வேலை செய்கிறீங்களா எத்தனை வயசு இப்போ 19 ஆகிட்டுதா ஊருவாத்துறை சொந்த இடம் ரைட் மாமாக்கள் எங்கே இருக்கிறேன் அங்கே தாங்க இருக்கீங்களா எங்கே கடையில் ஒர்க் பண்ணுறீங்களா முடியுதா வேலை என்ன வேலை ஒரு நான் செய்யுது நறுக்கிறதா ஆசைக்கு வந்ததா சரியா போ பாயா அதுதான் வீடு தொங்கல் வீடு எப்படி போஸ் மைக் ஒன்றில் இருக்குதான் எல்லாம் காய்ச்சி முடிச்சு தான் கடைசியில் கவனிக்கலண்டுவேன் அக்கா வீட்டுக்குள்ளே வந்துட்டு தான் கூப்பிடுவோம் ஐயா ஞாபகம் இருக்கு அன்றைக்கு ஒரு விதமாக வந்தாலும் இன்றைக்கு ஒரு விதமாக வரோம் அக்கா இல்லையோ நிற்கிறாவே எங்க அக்கா பிள்ளையில எங்க பொடியல் அன்றைக்கெல்லாம் கண்டுட்டு கத்தினாங்க ஆமாம் இருப்பேன் பிரச்சனை இல்லை அம்மா என்ன ஷூமா இருக்கீங்களா ஏன் என்ன அரிஜல் இவனா மைக்க இருக்கா காலையில் அதோ இதில் இருங்க பாப்போம் என்ன பிரச்சனை அப்புறம் என்ன வெறிக்கோசா என்னதுக்கு காலுக்கா கண்ணுக்கா பிரச்சனை காலும் பிரச்சனை கண்ணும் பிரச்சனை ஆத்தே கலட்ட வண்டி தான் வேறு போல ஐயா என்ன மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஓகே எல்லாம் ஒரு கண் கொஞ்சம் பிரச்சனை அண்ணே அண்ணன் நிறுத்துறியா அண்ணா வணக்கம் என்ன மாதிரி ஞாபகம் இருக்கோ சாமான் கேட்டேங்க ஞாபகம் இருக்கா அதான் கொண்டு வந்து தந்துட்டு போகமாண்டு அக்கா அங்கே அக்கா வணக்கம் எங்கே பொடியல் என்னங்க நிற்கிறாங்களா நீங்கள் இதை பாருங்க இது ஓகேன்றக்கா ஓ உடைச்சி பாருங்க
இப்போ என்ன மாதிரி போகுது பாடுகள்? நான் வந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் பேதரோடு இல்லை. அண்டைக்கும் அப்படி தான், இன்றைக்கும் அப்படி தான். எங்கே தம்பியாக சின்னாக்கள் விளையாடி கொண்டு வந்தோம்டா. ரைட், ஓகே. அப்போ சாப்பிட்டாச்சா அண்ணே? சாப்பிட்டாச்சா? நீ பெம்பர் இல்லை, அவன் தான் பெம்பர், சின்னவன் தான் பெம்பர். அக்கா இந்த மைக்கோர் சும்மா குத்துங்கக்கா, அப்போ தான் நீங்கள் கதைக்கிற விளாங்கம்மாக்கா. அமர்த்தி கொண்டு சட்டையில் குத்துங்க. அண்ணன் என்ன உடல் நிலைமைகள் முன்னேற்றங்கள் தெரியுதா? முன்னேற்றங்கள் எதுவும் தெரியுதா? அதே மாதிரி தான் இருக்குதா? அது இடையில ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களோ? 17ஆம் ஏன் இன்னும் போகலைன்னு? இப்போ இதுதான் பாவிக்கிறீங்களா என்ன? மற்றது போக்கர் இதுதானேக்கா நீங்கள் கேட்டது என்ன? 2 கைக்கும் வைக்கிறேன் என்ன? ஏண்ணா இதுதானே என்ன? கஷ்டமாக கிடக்கும் கொப்பிக்க. ஐயா இஞ்சி வாங்க கொப்பிங்க ஆகும் தாக்காண்டு. என்ன சாப்பிட்றீங்க? ஆடுக்குள்ள தப்பின ஆ பெத்தராகும் அதுதான் சரி. அதுதான் இந்த கொப்பி விழுந்து எல்லாத்தையும் கத்தியை ரெண்டா கண்டு கறி போட்டு பார்க்கலாம். கடும் பேக்கிங் தானே. அப்படியே இழுத்து கொண்டு போக ஒரு கட்டத்தில் சுடு. ரைட், இப்போ இது இருந்தால் அண்ணாவுக்கு ஹெல்ப்பாக இருக்குமோண்ணா? பேலன்ஸாக இருக்குமே நான் உண்டை விட. ஆ அப்போ அன்றைக்கு அந்த கடன்களை எல்லாம் இருக்கண்டியில் கயிறு வரேன்டா கொடுத்து போட்டீங்களே? கொடுத்தாச்சே. வீட்டுக்கு சாமான்கள் வாங்கி போட்டீங்களா சமையலுக்கு? தம்பிங்க சின்னவன் அவனை காணலப்பா. இவனா அது அன்றைக்கு அழுது இவனா இல்லையே? ரைட், இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குடாப்பா. ஓ இல்லையான சாமான் தான் இதுவுமா. சனம் யோசிக்குமே என்ன கொக்காண்டே தானே நீ பார்க்குற முதல் தடவை அக்காண்டேக்குள்ளே பல இதங்கூட அக்கா ஒரு ஆளுக்கு வாங்கினதக்கா. அவள் ஒரு 2 நாள் பாவிச்சிருப்பா. 2 நாளும் இல்லைன்னு தான் சொல்லணும். வேண்டினா தான் நான் பாவிக்கலை. அப்போ புதுசு வாங்குறத விட இது ஓகே தானே. பின்ன இதை கொண்டு வந்து உங்களுக்கு தந்துட்டு இது வாங்குற சென்னை பின்ன காசை நான் எடுத்துட்டேன். இது என்ன விலைண்டா எனக்கு தெரியும். நான் ஒரு 20,000 போட்டால் அதை நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு பிரச்சனை தானே, சாமான் வந்தால் சரி தானே. இதை பார்க்க இந்த படம் நடிச்சாக மேற்கலாம். ஐயா இது என்னண்டு பாய்க்கணும் நடந்து காட்டுங்க அவருக்கா. இப்போ பாய்ச்சி காட்டுங்க பாப்பா. தெரியாதோ? பாய்ச்சி காட்டுங்க. எல்லாம் ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட் தான் மிஞ்சிட்டா. இதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குடா. இதுதான் மேக்ஸிமம். கீழான இது அட்ஜஸ்ட் பண்ணலாம். சூப்பர் ஜாமான் நல்லா இருக்குண்ணே, வடிவாக இருக்கு. ஓ மை காட் அண்ணா ஓகே பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இது என்ன இப்போ நீங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இப்போ தானே பாவிக்கணும். ஆ ஓகே, அப்போ எனக்காண்டி பாவிச்சு காட்ட மாட்டேங்க சந்தோஷமாக பார்த்துட்டு போகிறக்கு. ஆ அப்போ என்ன நல்லா வந்தா அப்புறம் இது பாவிக்கிறது. ஆ அப்போ என்ன மாதிரியாக்கா என்ன செஞ்சீங்க அன்றைக்கு வந்தால் அப்புறம் என்ன செஞ்சீங்க? தந்த காசை என்ன செஞ்சீங்க? சாப்பாடு ஜாமான் வாங்கி வச்சுருக்குது. ஆ பட் அந்த கடன் காசு கொடுத்துட்டீங்க என்ன? வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரல தானே? அதில் அண்டே அந்த காசில் மிச்சம் இருக்குதோ? மிச்சம் பேர்கிட்ட கொஞ்சம் கொடுத்து வச்சு ஆகிட்டு வேறுட்டியோ? ஏன் அவர்கிட்ட கொடுப்பான்? ஐயா கொடுத்த வச்சிருக்கோ சொல்லி அவருக்கோ? ஏன் அதை நீங்கள் வச்சிருந்தா செலவழிஞ்சிருமோன்னு சொல்லி நீங்கள் வச்சுருந்தாலும் என்ன புது கதையாக கிடக்கு. ஆ அம்மா இந்த கதை உங்களுக்கு விளங்குதோ? தான் வச்சிருந்தா செலவழிஞ்சு போடுவோண்டு அவர்கிட்ட கொடுத்து வச்சவாம். பேங்கில் போட்டு வச்சுருந்தா இங்கே எவ்வளோ தான் நான் கேட்டேன். அதான் இஞ்சி வா
அண்டே வந்தான் மாமா ஞாபகம் இருக்கே கண்டோசல் அம்மா தந்தா ஞாபகம் இருக்குடா ஆ என்னண்டே கொஞ்சம் மாறி இருக்கேன் அதே மாதிரியே இருக்கானே என்ன பிறகு மறக்க மாட்டேன் அப்பாக்கா நீங்கள் என்ன கேட்டீங்க நீங்கள் ஆடு கேட்டீங்களே என்ன நான் சொன்னேன் மாடு பண்ணியிருந்தார நீங்கள் மாட்டை மாற்றிடுங்க கேட்டீங்களா அப்படியே மாற்றுற மாதிரி கதைச்சிருக்கு மாட்டுக்கு மாற்றுறக்கோ உண்மையாவோ கடவுளே இங்கே இதில் வாங்க கொஞ்சம் வெளிச்சமாக இருட்டாக அவ்வளோக்கு என்னண்டா உங்களோட ஃபோன் நம்பரை நான் மறந்து போட்டேனாக்கா அதே நேரம் இடத்தையும் மறந்து போட்டேன் ஒரு ஞாபக குறிப்பில் வந்தது சரியாக வந்தாது உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஒரு கேட்க முடியல நோட் பண்ணி விடுவோம் சைட்டில் 76 84 92 ஓகே வேறோட காய்ச்சிங்க மாட்டுக்கு மாற்றுறது உண்மையாக காய்ச்சிங்களா ஒரு ஆளை சொன்னேன் அப்படி என்ன மாற்றினாமன்னு சொல்லி சொன்னேன் எத்தனை ஆடு ஒரு மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ என்னண்டு இப்படிதான் மாடு ஒன்றரை இடம் சொன்னீங்க ஓ அப்போ அதுக்கு என்ன மாதிரி பார்த்து செய்யலாமா அவைகிட்ட ஆடு கணக்கு நிற்குதா அவையும் வாங்கி விடணும் அவை வாங்கி தருவினம்மா அவர் இந்த பிஸ்னஸ் தான் செய்கிறது அப்போ அதுக்கு நாங்கள் ஆட்டையே வாங்கலாமே என்ன சரி இப்போ ஆட்டை வாங்கினா நீங்கள் என்ன செய்வீங்க ஆடு குட்டி போட மட்டும் வளர்த்து குட்டி மூலமாக தான் பெரிய யோசனை எடுக்கணும் என்ன அப்போ உடனே விற்கலாம் அதை உடனே விற்கலாமே இப்போ மாடு மாதிரி பால் கறந்து ஆட்டின் பால் அப்படி விற்கலாம் தானே என்ன ஓகே இப்போ என்னன்னு சொன்னால் நான் யோசித்தது இப்போ அதுக்கு பார்க்க பெட்டர் இப்போ ஆட்டை வாங்கி தந்தாலும் இப்போ ஆட்டோட நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மினக்கடை தானே கவனம் ஏன்னா அப்போ நான் யோசித்தேன்டா நான் யோசித்தேன்றக்கு அப்பால் உங்கள்கிட்ட அந்த வீடியோ நாங்கள் போட்டுனாங்கல்லானே அப்போ வீடியோ போட்டதில் வந்துட்டு ஒரு டென்மார்க்கில் இருக்க ஒரு அங்கே ஒரு ஆள் வந்துட்டு அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களோட அண்ணன் இருக்கிறார் தானே அவர் மிஞ்சி போனால் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருப்பார் ஒரு 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 5-6 மாதம் அப்படி ஓகே தானே வேணுமே என்ன ஓகே அப்போ அந்த ஒரு 5-6 மாதத்துக்கு வந்துட்டு தான் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிறார் மாதம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சரி தானே அப்போ அந்த காசு உங்களுக்கு ஓகே இருக்கும் அது இப்போ உங்களுக்கு அந்த நலன்புரி காசு அது வர்றதா அது எவ்வளோ வர்றது 15 வாரது என்ன ஓகே அப்போ அதையும் பற்றி இந்த வடிவாக சமாளிக்கலாம்னு நினைக்கிறேன் சரி தானே இப்போ அந்த வகையிலாக்கா டென்மார்க்கில் இருக்கிற அங்கே ஒரு ஆள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு ஓகே இருக்கும் மந்த்லி மாதம் இப்போ உங்களோட 15 விட இல்லை சில வழக்கு ஓ கையில் இருந்தாலும் கையில் எப்படி என்ன கால்லையா இருக்குது சொல்லுங்களேண்ணா நாங்கள் இருக்கிற நார்மலாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ இருந்தால் உங்களோட செலவுகள் எவ்வளோ கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ உங்களோட அவர் வந்து படுக்கையில் இருக்கிறாரல்லோ இப்போ அந்த செலவுகள் எவ்வளோ சமாளிக்கிறதுக்கு மாதம் எவ்வளோ இருக்கணும் இப்போ உங்களோட 15 இருக்குது அதோட எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ இருந்தால் ஓகே இருக்கும் ஒரு 20 இருந்தால் ஓகே இருக்கும் என்ன இல்லை பெரிய கண் போலாம் கிடக்கு இல்லாட்டி கண்டுட்டியல கொப்பியை விதிக்கக்குள்ள பார்க்கவே இல்லைன்னு உங்களுக்கோ மருந்தடிக்க இல்லையா என்ன காய்ச்சல் தொத்து காய்ச்சல் இல்லை தானே சரி ஓகே அப்போ டென்மார்க்கில் இருக்கிற அங்கே ஒரு ஆள் வந்து உங்களுக்கு மாதாந்தம் வந்து ஒரு 20,000 வந்துட்டு அண்ணாவுக்கு ஓகே ஆகும் வரைக்கும் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன் சரி தானே அதுக்காண்டி அண்ணாவுக்கு ஓகே ஆன அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு வீட்டுக்கு வச்சுருக்காங்க சரியோ அப்படி அவர் எல்லாம் வேலை செய்யக்கூடியவர் தான் என்ன வேலை செஞ்சுன்னு இருந்தார் அண்ணா எல்லா வேலைக்கும் போகிறோம் வேறு என்ன ஓகே தம்பி எத்தனை படிக்கிறேன் 5 வயசு எத்தனை வயசு தம்பிக்கு 5 வயசுண்ணா இன்னித்தான் அப்போ பள்ளிக்கூடம் நர்சரி இப்போ என்ன அன்றைக்கெல்லாம் கணக்கெல்லாம் வந்த மாதிரி சொன்னோம் என்ன என்னடா தம்பி என்னண்டே கோவமாக இருக்கானு இல்லை கண்டோசம் பண்ணிக்கண்டே இல்லைண்டோ என்னங்கடே எது மய கொடுத்ததா இப்போ இது இல்லைங்க இல்லைடாக்கு வாங்கி தர முடியாது உன்னோட காய்க்கிறேன்டா என்ன வேணும் உனக்கு பயத்தாடா எதுவும் என்ன வேணும் என்ன சாமான் நூடுல்ஸ் வேண்டி நீ நான் போட்டல வேணும் உனக்கு வேறு எதுவும் அண்டே மாதிரி பிஸ்கெட்டுகள் சோடாவில் எதுவும் என்ன வேணும் சொல்லு சத்தமாக சொன்னால் தான் வாங்கி தருவேன் நான் சொல்லுவா என்ன வேணும் திருப்பி நூடுல்ஸ் தான்டாப்பா சொல்கிறேன் வேறு ஏன் சொல்லண்டாப்பா பிஸ்கெட்டா என்ன பிஸ்கெட் இஞ்சி இதில் நடுவுக்கோ வந்து சொல்லுவா இந்த கண்ணாடி ஒன்று பண்ணியிருந்தோனாக்கோ போடுவா மிளகாய் கொண்டு வா கொஞ்சம் பெருத்து போச்சு என்ன கொஞ்சம் பெருத்து போச்சு அழகா கூட ஓகேண்ணா
அப்படி இல்லாட்டி சணல் ஒன்று எடுத்து கொடுத்து அப்படி கட்டி விட்டா கணக்காக இருக்கும். சரி ஏண்ணே அம்மா காட்டி நான் ஓகே கொண்டுக்கா ஓகே நான் தந்துட்டு போகிறேன். அப்படி இல்லாட்டி கொண்டு வரேன் ஒளிம்பி போய் காட்டின்னு வாடா என்கிட்ட கண்ணாடி இவ்வளோ போல கலட்டாவா திருப்பி வாராதியா நேரு இங்கே வா. ஆமாம் விஜய் மேகடா விஜய் தெரியுமே தெரியுமேடா விஜய் தெரியுமே கொஞ்சம் பெருசாக கடை போல கண்ணாடி என்ன என்னோட வேணுமா கண்ணாடி என்கிட்ட அது ஒன்றையும் போனான்னு சொல்கிறான் இல்லையே இங்கே வாடா மூத்தவன் உனக்கு என்ன வேணுமென்று கேட்டோ வேணி கூட என்ன வேணும் உனக்கு சொல்லு அண்ணா அனுப்பிடுவோம். என்ன வேணும் சோடா குடிக்கக்கூடாடா பாண்டாடு. சரி எப்போ இருந்து தானே அம்மா வேண்டி தந்துவா வாண்டே எப்போ எதுவும் வேண்டி கொடுக்கலையா அவனுமா அவனுக்கு கொண்டும் சோடா இல்லை வேறு வாங்கி கொடுத்தேன். என்ன வாங்கி கொடுத்தீங்க பிஸ்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா? ஓகே அப்போ நான் என்ன வாங்கி தரேன் உனக்கு கதை சொல்லுங்க. கதை இல்லாட்டி ஒன்றும் இல்லை இஞ்சோ அதான் பிஞ்சோ அதான் பினிவா அடுத்தா இந்த வா 2 பேரில் யார் வேகமா கண்ணாடியை காட்டுவோம்மா. சரி கொண்டா யார் வேகமா கதை சொல்கிறீங்களோ அந்த ஆளுக்கு தான் நான் இப்போ வேண்டி தருவேன். சரியோ உனக்கு என்ன வேணும்? சைக்கிள் வேணுமா அவடாப்பா இவங்களெல்லாம் பிளான் பண்ணி கொண்டு வந்து இறக்கி கிட ஆக்களை சைக்கிள்லாம் ஓட தெரியுமா நமக்கு சாப்பிட்ற ஜாமான். இப்போ உனக்கு என்ன வேணும்? சைக்கிள் என்ன எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க நீங்கள்? 4ஆம் ஆண்டு. சைக்கிள் ஓடுவானாக்கா? ஓட மாட்டேன். உங்கள்ட்ட சைக்கிள் இல்லையா வீட்டை? வீட்டை இருக்குது சைக்கிள். அப்பா ஓடுறேன். அப்பாண்ட கூட அவர் ஓடுறதா? அவங்களோட அப்பா வருவா? அப்போ அண்ணா சைக்கிள் வரும் இல்லையா? அவர்கிட்ட வாங்க அப்போ அதில் ரேசிங் சைக்கிளாட்டு அது அவன் சைக்கிள் மூத்தவன்ட்டு. அப்புறம் ஏன்டா போனோம் சைக்கிள் அண்ணாண்ட நிற்கிதானே. சரி என்ன வேணும் இப்போ சாப்பாடு ஜாமான் சொல்லு. பிஸ்கெட்டு என்ன எல்லாம் சைலண்டாக என்ன நாங்கள் எல்லாம் சைலண்ட் மோட் ஒன் பண்ணிக்கிட்டா போல பொடிகளுக்கு. குளிச்சீங்களாண்டே காலமே? குளிக்கலையே சாப்பிட்டியே அதை மட்டும் செஞ்சுட்டேனே இருக்கேண்ணே. என்ன மண் விளையாட்டை கொண்டு பின்னால். ஓ என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடு? சோறும் கறி என்ன மீன்? என்ன மீன்? வேறு என்ன கறி? மீன் என்ன கறியும்? பருப்பு. நீ சொல்ற வேறு என்ன கறிடா? 4ஆம் ஆண்டு படிக்கிறியோ நீ? 12 வருஷம் கொலசிப்பல்லோ கொழும்பு ஒரு பாப்பம் 12 வருஷம் கொலசிப்பல்லோ. அப்போ கொலசிப்பண்டா நம்மளா அப்பா சொல்லுங்க. அப்போ 4ஆம் ஆண்டு கொஞ்சம் கட்டித்தனம் பண்ணுமல்லோ ஏன்னா கணக்கு பாடம் செய்வீங்க நல்லா கணக்கு பாடம் செய்வீங்க. எடுத்துட்டு வா கொப்பியை பார்ப்போம் இருக்கா கணக்கு கொப்பி எடுத்துட்டு வாம இருக்கா எடுத்துட்டு ஓடியா சரி அக்கா. அப்போ நீங்கள் நாங்கள் அன்றைக்கு வந்து வீடியோவில் உங்களுக்கு அந்த கஸ்டமர்னு சொல்லி எவ்வளோ 50 அந்த அன்றைக்கு எவ்வளோ இருந்தேன் 70,000 தந்தேன். என்ன ஓ மை காட் நான் மறந்துட்டேன். என்ன நீங்கள் 1 லட்சம் கேட்டுனீங்க நாங்கள் 70 தந்துட்டு போனாங்களே. என்ன முதல் 50 வந்து இப்போ எக்ஸ்ட்ரா 20,000 தந்தாங்களே. என்ன ஓகே. அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் ஆடு கேட்டுறீங்க வாழ்வாரத்துக்குண்டு மேலே. இப்போ ஆட்டோட மினக்கிறதும் உங்களுக்கு கஷ்டம் தானேக்கா. இப்போ அண்ணா வந்து கொஞ்சம் எழுப்பிட்டேன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு ஓகே இருக்கும் தானே. என்ன அது மட்டும் இப்போ வேறு தர வச்சு சமாளிங்க சரி தானே. அங்கால வந்து உங்களுக்கு அடிஷ்னலாகவும் நான் அன்றைக்கு ஒரு கொஞ்சம் காசு கொண்டு வந்தேன். வேறு பிரச்சனைகள் இருக்குதா உங்களுக்கு அன்றைக்கு சொல்லாத மாதிரிக்கு? நீங்கள் டியூஷன் காசு டியூஷன் காசு இப்போ தர்றதெல்லாம் நீங்கள் கட்டணும். அப்போ உங்களுக்கு மாத செலவண்டைக்கா இப்போ நீங்கள் என்ன செலவண்டு நினைக்கிறீங்க? ஒரு மனுஷனுக்கு மாத செலவண்டா எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறது. இப்போ நீங்கள் அப்போ நீங்கள் இப்போ கேட்கலாமா இன்னும்? அப்போ நீங்கள் நீ அண்ணன் நீ உடுப்பு துவைக்கிற ரிங்ஸோ சாமான் காசு சாமான்லாம் கேட்கக்கூடாதானே. இப்போ நான் ஒரு 20,000 தந்தா அதை நீங்கள் அதுக்குள்ளே எல்லா செலவையும் பார்க்கத்தானே வேணுமாக்கா. என்ன நோம்பலாம் இப்போ டியூஷன் காசாக இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் எல்லாம் அதுக்குள்ளப்பா இல்லை நான் மறக்கல. அது மாத உதவிக்குள்ளே வருது தானே. நான் கேட்குறேன் என்னென்னா உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனைகளும் இருக்குன்னு கேட்குறேன். வேறு அன்றைக்கு சொல்லாத விஷயங்களையும் இருக்குது அவங்களோட பிரச்சனைகளையும் கேட்குறேன். சொல்ல மறந்த விஷயங்களை கொண்டு வர கணக்கு கோப்பியை பார்ப்போம். தம்பி சொல்லி விடுவாங்க 5 மஞ்சு மத்தினேண்டு நேரம் போகுது 3 அம்மா சுண்டர். நீயும் கடும் படிப்புலாம் நிற்கிற அவ்வளோக்கா கொண்டாடா என்ன கொப்பி ஏறிடான் அங்கே இருந்து என்ன ஆகுது நெஞ்சுவா கொப்பியை தந்துட்டு போனா நான் நேரம் கேட்குறேன்.
ஐஸ் வேறு இவன் அங்கே நர்சரி போகிறோம். நர்சரி எத்தனை நம்பர் எத்தனை பிறந்தோம் எத்தனை பிறந்தோம் 20 20 2ஆம் நம்பரா பரவாயில்ல. இது என்ன சரி இவன் போட்டு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் இல்லாட்டி டீச்சர் சேர்மேன் போட்டு ஆடா டீச்சர் போட்டு ஆ அம்மா 4ஆம் ஆண்டு கேள்வியை பார்த்தியோ 20 மாம்பழங்கள் 20க்கிடையே சமமாக பயந்தளிக்கப்பட்டது ஒருவருக்கு கிடைத்த மாம்பழங்கள் எண்ணிக்கை எத்தனையாம். இப்போ 4ஆம் ஆண்டு அதே லெவலில் நிற்கிது. என்ன ஆக்கினே ஆடகு தம்பி சொல்லலாம் 20 மாம்பழத்தை 2 பேர் பிரித்தா ஒரு ஆளுக்கு எத்தனை மாம்பழம் பெருமண்டு? ஆ அம்மா சொல்கிற கடி சொல்லக்கூடாது. அப்புறம் உனக்கு அடுத்த கல்விக்கு அப்புறம் போகிறோம். 85 டோபிகள் 20க்கிடையே சமூகமாக பயந்தளிக்கப்பட்டால் ஒருவர் பெறும் டோபிகளின் எண்ணிக்கை அது எத்தனைடாப்பா? 85 டோபியை 2 பேருக்கு பிரித்தா ஒரு ஆளுக்கு எத்தனை வரும்? 42. அப்போ மிச்சம் உண்டாடுதுன்ற டீச்சரோ ஆட்டாப்பதுன்ற மிகுதி உண்டாங்கால எழுதுவோணுமேண்ணே. என்ன இருந்தாலும் வந்தால் நாள் கொஞ்சம் கட்டிக்காரன்னு சொல்லுவோம். அப்போ அவனுக்கு என் போய் வேணினாண்டாப்பா மதான் அவன் போய் சகாய்க்கிறான். என்ன வேணும்னு சொல்லுண்டாப்பா சொல்லுங்க. ஆ திருப்பி நூடுல்ஸ் என்ன பேக்கை வேணையாக ஊற்றி விட்ருவேன். சொல்லு என்ன வேணும் சொல்லு என்ன வேணும் சொல்லுண்டாப்பா. என்ன அந்தலாம் தானோ ஒன்றுமே சொல்லலை. இன்னும் நூடுல்ஸ் மட்டும்தான். நூடுல்ஸ் இந்த நூடுல்ஸ் வந்து நீ நமக்கு அவிச்சில்ல அதில் ஒன்றும் எந்த கண்ணுக்கு முன்னால் சாப்பிட்றேன் வேறு எங்கேண்டாப்பா. பிஸ்கெட் பிஸ்கெட் அவிஞ்சோடியா போய் வேணிண்டா அந்த மூத்த அடே தம்பியா மூத்தவன் வாடாப்பா அவனுக்கு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் பண்ணி வந்து விட்றாப்பா. அண்டைக்கும் பண்ணி இந்த ஒருத்தன் அண்டைக்கும் சாப்பிட வச்சுட்டு போங்கடாப்பா அவனு. சரியாக்கா. அப்போ என்னென்றால் உங்களுக்கு அந்த அவர் வந்து மந்த்லி வந்துட்டு காசு அனுப்புவார். சரியா 20,000. உங்களோட அக்கௌண்ட் நம்பர் தெரியுமா உங்களுக்கு? பிஎஸ்சி அக்கௌண்ட் பிஎஸ்சி இருக்குதா? ஓகே சொல்லுங்க அவங்களுக்கு அவங்களோட பிஎஸ்சி அக்கௌண்ட் நம்பர் இருக்கா பாரு ஒரு நிமிஷமா சொல்லுங்க. பிஎஸ்சி அக்கௌண்ட் நம்பரு என்ன எடுக்க சொல்லிவிட்டீங்க? அப்போ இப்போ தெரியுமா நீங்கள் போன பார்த்தா தெரியுமே. பிழைச்சாலும் அதுவும் சரி தானே. அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கணுமா? சரியாக பார்த்து சொல்லுங்க இருக்கா. அக்கௌண்ட் நம்பருக்கு வந்துட்டு மந்த்லி 20,000 பேர் சரி தான். அன்றைக்கு எத்தனை அந்த 28 29 29/6/2024 உங்களுக்கு ஒவ்வொரு மாதம் 29 வேணுமாக்கா? சரியோ அது என்ன நீங்கள் போய் எடுப்பீங்களா இல்லை நாங்கள் எடுத்து வந்துடுறோமோ? நாங்கள் எடுப்போம். எடுப்பீங்கண்ணே சரி ஓகே. நம்பர் சொல்லுங்க. அவன் மூத்தவன் வர சொல்கிறாடே. என்ன கொண்டா கூப்பிடுண்டா போன பிஸ்கெட் பண்ணின்ற அனுப்பிவிடும். கூப்பிட்றா டே கூப்பிட்றா அது சரி. ஃபோன்லேயே எனக்கு அக்கௌண்ட் நம்பர் வந்தது. யாருக்கு அனுப்பினீங்களா? ஒரே இல்லை ஃபோனில் இந்த எடுத்து வச்சுருக்குது ஃபோட்டோ. என்ன திடீரெண்டு சொல்லலாம் இல்லை ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்கன்னு ஏதோ ஒரு தேவை வந்து எடுத்து வச்சுருப்போம். இல்லை இது இருக்கும் அந்த சமுத்தி இதுக்கு பதிக்க எடுத்து வச்சது. அதுதான் கேட்டேன். ஏதோ ஒரு தேவைக்கு தான் எடுத்து கொடுத்துருக்கீங்க. நீ போட்டு வரி ஏடைக்கு என்ன நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கூகுளில் அடிக்கிறீங்க அவ்வளோது வேலை செய்யல தெரியுங்க. என்ன கூகுளோ ஃபோன் சக்காதோ? அப்போ என்ன கிளறிக்கா அதுக்கு பாபோ உங்களுக்கு காய்ச்சலண்டா இல்லை சொன்னீங்க. அதுதான் சக்காது கிளறிக்கா நடக்கு. இல்லாட்டி இந்த ஸ்மார்ட் பாஸ்புக்கில் எடுக்கலாம் தானே. அதில் என்ன பாச தெரியுமா? ஒன்றும் பிறகுது இல்லை இப்படி நிற்குது. ஓ மினுங்குது மின்னல் அடித்த மாதிரி. ஏன் உங்களோட காய்ச்சல் ஃபோனுக்கு வந்து தூக்கிட்டு போகலா? ஐயோ வேற ஒன்றும் இல்லையா? புத்தகம் இல்லையே இருக்குது. புத்தகம் எடுத்துனாங்க. புத்தகத்தை எடுத்துனா இது மினுங்குது என்ன இது மினுங்குதாப்பா. ஏன்டா அப்படி மின்னுஞ்சு போன பெரிஞ்சு வைரஸ் காய்ச்சல் டிஸ்பிளே ஓப்பன் வைரஸ் காய்ச்சல். அம்மா ஐயா
என்ன பொடியில் கடையை கொண்டு போட்டு வராங்களே இல்லை ஒரு பிஸ்கெட்டை வண்டி கொடுப்போம் பாவண்டு பார்த்தா போகிறாங்களே இல்லை நீங்கள் போட்டு வரீங்களா இப்போ நீங்கள் போட்டு வரீங்களே அது தம்பி காசு ஒரு 500 ரூபா கிடாக்கு ஐயா இதுக்கு அந்த ஒரு சின்ன சோடா பொதுல உண்டு பிஸ்கெட் பேக்கெட் பண்ணினா அன்றைக்கு என்ன பண்ணியிருந்தேன் தம்பி சாக்லேட் பிஸ்கெட் சோடா என்ன பார்த்து பண்ணிண்ணா 500 ரூபா உங்களுக்கு கொடுப்போமா இங்கண்ணா அக்கௌண்ட் நம்பர் இதில் எழுதி வச்சுடுவோம் மிஸ் மந்திரி என்ற நீங்களே அப்பாண்ட பேர் அவர் தான் மந்திரி என்றா போல் பேரை பார்த்தியா ஆளுக்கு மந்திரி அப்போ அரசனங்க சரி சொன்னால் போகிறேன் 8073 ஓகே இந்த அக்கௌண்ட் நம்பருக்காக ஒவ்வொரு மாதம் 29ஆம் தேதி வரும் 20,000 சரி தானே அப்போ அதுக்கு நீங்கள் உங்களோட செலவெல்லாம் பார்த்து கொள்ளலாம் சரி தானே அதுபோக உங்களுக்கு நிலம்பரி காசு வரதானே வேறு யார் டைம் நீங்கள் உதவிகள் டைம் கேட்டுனீங்களா கேட்கல யூடியூப் சேனல்கார யாரும் வேறு யாரும் வந்து வீடியோ செஞ்ச மாதிரி அப்படி ஒன்றுமே இல்லை வேறு ஊருக்கு ஒரு டெம்பிள் நாட்டுக்காரர் அப்படி இப்படின்னு ஒரு உதவியும் கேட்கல உங்களுக்கு ஒன்றும் அப்படி கிடைக்கல தானே சரி ஓகே வீடியோ பார்த்தேன்னு தான் அங்கிள் சொன்னவர் வீடியோ பார்த்துன்னு சொன்னவையோ என்ன சொன்னவே வேறு வேறு என்ன சொன்னேன் மாட்டுக்கு அதுதான் கேட்டவ கூட இல்லை ஆட்டுக்கு மாட்டை மாற்றுவாயோ அது என்ன கேட்டவே ஒரு ஆள் சொன்ன தங்களுக்கு அரைவாசி மாட்டது அரைவாசி மாட்டை தர சொல்லியோ எத்தனை ஆடு தெரியணும் மேம் அது டீச்சர் தான் நேசரி டீச்சர் கேட்டவா நேசரி டீச்சரா அவன் அறிவை பார்த்தில மாட்டை பிளக்கலாமா அரைவாசியா இதையும் பார்க்கட்டும் டீச்சர் சரி அப்போக்கா அன்றைக்கு அந்த வீடியோ பார்த்த அப்புறம் சரி தானே இப்போ என்னென்னா இப்போ உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை வந்து தற்காலிகமாக அண்ணாக்கு ஏற்பட்ட விபத்தின் காரணமாக வந்தது தானே இப்போ சில பேருக்கு வந்து பிறப்பில் இருந்தோ இல்லாட்டி இந்த யுத்தத்தின் காரணமாக வந்தால் அது காலப்போக்கு ஒன்றும் செய்யலாது இப்போ இது விபத்தின் காரணமாக வந்தோடையே கூடிய சீக்கிரம் குணமாகும்னு நம்புகிறோம் நீங்களும் அதுக்குரிய மருத்துவங்களை சரியாக செய்யணும் சரியா அப்போ அந்த வீடியோ ஒன்று நாங்கள் செஞ்சு போட்டோம்னா அதுக்குரிய உதவி நாங்கள் அடுத்த வீடியோவில் எடுத்து கொடுக்குறது வந்து வளம் எங்களை வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா இப்போ நான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனி பார்க்கல அங்கே மின்னுது 20,000 மின்னா அவ்வளோக்கே இப்போ தானே மின்னுது அப்போ அந்த டென்மார்க் அங்கே வந்து உங்களுக்கு மந்த்லி 20,000 தரேன்னு சொல்லியிருக்கேன் சரி தானே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து அவங்களோட மகள்கிட்ட பர்த்டே முன்னாடி சரி தானே தீபிகா கலையானந்தன் அப்படின்னு சொல்லி அவங்களோட மகள் வந்து தீபிகாவோட பர்த்டே முன்னிட்டு ஒரு 50,000 முன்னாடி அனுப்பியிருந்தவங்க அந்த காசை வந்துட்டு அந்த பிள்ளையை வந்துட்டு அனுப்பியிருக்கு சரி தானே தானே வந்துட்டு சேர்த்து அனுப்பிஇருக்குது நான் நினைக்கிறேன் 14வது பர்த்டே போல் இருக்குது நான் வந்துட்டு தம்பிட்டான் கொடுத்தான் நோட் பண்ண சொல்லி அப்படி தான் நோட் பண்ணி வச்சுக்கேன் இப்போ 14வது பர்த்டே முன்னிட்டு அந்த பிள்ளை தான் சேர்த்து உங்களுக்கு அந்த காசை அனுப்பியிருக்குது 50,000 கொடுக்க சொல்லி சரி தானே அதே மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு வேறு தற்காலிகமாக காசு போகிற பிரச்சனையும் இருக்குது அவர் எதுவும் இங்கே வாங்க அம்மா மூலையை கேர்ந்து கதையை மட்டும் அனுப்புறீங்க இங்கே வாங்க ஒருக்கா சட்டையை மாற்றி போட்டு அப்புறம் ஒழிச்சிருந்தா வேலை இல்லையா சட்டையை மாற்றி போட்டீங்களோ இதில் வாங்க அண்டைக்கெல்லாம் வந்து காய்ச்சி போட்டு வர்றீங்களே இல்லை பார்த்தீங்களே தம்பி வேலை சின்ன ஒன்று வேலை சாக்லேட் இருக்கலாம் சொல்லியா ஜோடி அது கேரு அப்போ என்ன சொல்லுங்கள் என்ன செலவு இருக்கு அப்போ டியூஷன் காசு ஓகே டியூஷன் காசு அது இப்போ மாதம் உங்களுக்கு 20,000 பெறும் சரி தானே அதில் கொடுக்கலாம் நிலம்பரி காசில் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி இன்றைக்கி நான் கொஞ்சம் காசு வந்துட்டு போனேன் எக்ஸ்ட்ராவா நீங்கள் அதுலேயும் கொடுக்கலாம் சரி தானே அப்போ அந்த தீபிகா வந்துட்டு தன்னை பிறந்தநாளை முன்னிட்டு அந்த பிள்ளை வந்துட்டு 50,000 அனுப்பினவா அதே மாதிரி வந்துட்டு விஜயண்ணான்னு சொல்லி அவங்களோட அம்மாவோட அதாவது வந்து திருமதி விஜயலட்சுமி சிவானந்தன் அவர்களின் 7வது ஆண்டு நினைவாகம் வந்துட்டு ஒரு 75,000 அனுப்பியிருந்தாங்க அப்போ அதையும் வந்துட்டு அண்ணா சொல்லியிருந்தார் உங்களுக்கு கொடுக்கும்படியா சரி தானே அப்போ கிட்டத்தட்ட இதில் 125 இருக்குது அதில் மாத காசு 20,000 இருக்குது அதையும் நான் இன்றைக்கு தந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறேன் சரியா அப்போ உங்களுக்கு 145 நான் இன்றைக்கு தரேன் இந்த வேக தாங்க இருக்கா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆடு வாங்கி தந்தாலும் ஆட்டால் பலன் கிடைக்க கொஞ்சம் சுணங்கும் தானே இப்போ இது நாங்கள் மந்த்லி உங்களுக்கு காசாக வேற போயிடலோ அப்போ உங்களுக்கு சப்போர்ட் ஓகே தானே அங்கே வந்துட்டு அண்ணா கிளம்பிட்டாண்டா வளமையை மாதிரி பார்த்துக்கொள்ளுவார் தானே அப்போ இதை நீங்களே ஏதாவது ஒரு நல்ல வழிக்கு பயன்படுத்தி கொள்ளணும் சரி தானே அந்த எடுத்த காசு அங்கே இப்போ இதுக்குள்ள ஓகே அதாட்டி மாறி எங்கேயும் போட்டுட்டு வந்துட்டியா இல்லை பேக்கை வைக்கிறேன் இப்போ தம்பி காசு எண்ணுவியடா
காசு என்னவியோ ஆ தெரியாண்ணா அப்போ 75 50 1 25 20 எத்தனை 1 45 என்ன அக்கா கண்டிப்பாங்க சரியாக இருக்காண்டு தம்பி அண்ணாட்ட கேட்டு கொஞ்சம் படிக்கணும் சரியே ஏடா நீ ஒவ்வொரு நாள் வேறு பிஸ்கெட் நூடுல்ஸும் சோடா இருந்தாங்க கேட்குறியோ வேறு ஒன்றும் கேட்குறா இல்லை ஆ அதான் கேட்பாரு நான் சின்ன ஆள் தானே அம்மா அண்ணட்ட நீ சொல்லுவா கணக்கு கொண்டு எனக்கு இங்கே 10 10 இல்லை 4 10 4 அது உங்களுக்கு நீங்கள் எப்பயும் 20 இப்போ அவங்களோட படிப்பின்படி 4 தான் பேரும் நர்சரி படிப்பு மேடாம்பி அது வைக்க விளாங்க அதேண்ணா 20 மீட்டரு 20 மீட்டரு 5 ஒவ்வொன்றா தான் கூட்டி கொண்டு வரேண்ணே அப்போ எனக்கு ஒரு 10 விடையாகிறோன்னா கிட்டத்தட்ட 100 கூட்டினா தான் 10 வரும் போல எவ்வளோ இருக்குக்கா 145 இருக்குதா ஓகே அப்போ இது வந்து உங்களுக்கு அந்த 20,000 அந்த மந்த்லி காசு அதையும் சேர்த்து அதோட 2 பேர் தந்த காசும் சேர்த்து தான் வந்திருக்கேன் சரி தானே இது உங்களுக்கு போதுமே இருக்குது தானே தற்காலிகமாக உள்ள தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு ஏண்ணா ஓகே அப்போ அந்த காசு செஞ்ச 3 பேருக்குமே என்ன சொல்ல விரும்புகிறீங்க அக்கா கதைக்கிறாவே இல்லையே அதில் தந்தவைக்கு கடவுள் இன்னும் வைக்கு கடவுள்கிட்ட கிருபை கிடைக்கணும் இப்படியானவங்களுக்கு இன்னும் நிறைய உதவி செய்யணும் அதுதான் அங்கே அக்கா இருக்கிற அண்ணன் கேட்கலையா வெளிநாட்டிலேருந்து பார்க்குறதுக்கு அப்படி கேட்கும் ஆ வைக்கு மேலே அந்த நன்றிகள் நீங்கள் சொல்லுங்கள் அம்மா வடியாக சொல்லி விடுங்க தேவாரம் எல்லாம் பாடி சொல்லி விடுங்க. ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு இந்த காது கொடுத்து அவாக்கு நன்றியும் எங்களையும் பார்க்குற விரும்பாத நன்றி அவாக்கு சொல்கிறோம் சொல்கிறீங்க. அப்போ அதை கொண்டாந்து அந்த எங்களுக்கு என்ன புரியும் உங்களுக்கு இந்த நன்றி நீங்களோட கடவுளாக இந்த கொண்டாந்து எங்களுக்கு விட்டு இல்லாட்டா எவ்வளோ கஷ்டப்படுகணும் செய்யலாம். அப்போ அன்றைக்கு 70 தந்தாங்க, இன்றைக்கு கொண்டு 45 தந்துருக்கோம். சரி தானே. இப்போ ஒரு கிழமையில் 2 சுச்சம் தந்துட்டோம். இது மாதம் 20,000 வந்து அந்த அண்ணா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போடுவார். நான் அவருக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை அனுப்பி வைப்பேன். சரி தானே. அப்போ உங்களுக்கு ஓரளவு சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி தானே. அண்ணாண்ட உடல் நிலைமைகள் சரியாகி கொண்டு வர நீங்கள் எனக்கு அறிவிச்சிங்கன்னு சொன்னால் நான் அவரோட கதைச்சி அந்த உதவியை நாங்கள் வேறொரு ஆக்களுக்கு மாற்றி கொடுக்கலாம். சரி தானே. இந்த நாளும் பெருதண்டோட அதை பயன்படுத்தவும் கூடாது தானே. ஆட வேண்டினால் வாக்கன்னு கரைச்சலுவையை விட்டு போவார்தான் நான் நினைக்கிறேன். நான் எத்தனை இல்லை இப்போ இப்போதைக்கு ஆடு தேவை இல்லை தானே. என்னென்னு சொன்னால் இப்போ சரி தானே மாத காசு வருது தானே. அவள் வடிவாக வந்துட்டு அண்ணா பார்க்கட்டும். இப்போ இந்த மாத உதவி கூட நானாக வந்து யோசிக்கலை. அது வந்து ஒரு அங்களோரால் அவர் தானாகவே பார்த்துட்டு வந்து தான் செய்ய விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தார். ஏன்னு சொன்னால் இப்போ அண்ணாண்ட உழைப்பு வந்து முக்கியமாக. அவர் வந்துட்டு ஒரு உழைச்சி கொண்டு இருந்தால் திடீரென இப்படி ஒரு இன்சிடென்ட் உண்டு. அதுவும் தென்னையிலேருந்து விழுந்தாண்டைக்குள்ளே அவர் அதை கற்பனை பண்ணி பார்த்து அவருடைய கஷ்டங்களை உணர்ந்து வந்து அவர் தந்துட்டார். சரி தானே. இவர் அந்த கடைக்கு போட்டாரா இல்லாட்டி கல்லுக்கு ஆப்ரேஷன் போட்டார்? வேறு கடைக்கு போட்டார். வேறு கடைக்கு போட்டார். அதுதானே பார்த்தாண்டே உங்கள் டக்குன்னு ஓடி வந்துட்டான். நீங்கள் குடிக்கிறீங்களே? நான் கொடுக்குற ஆசில் குடிக்க மாட்டேன் என்ன. ஓகே சரி. அப்போ அக்கா சந்தோஷமா உங்களுக்கு? அது போக முக்கியமாக கிளச்சஸ், அது நல்ல பிரமதியான கிளச்சஸ். சரி தானே. ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கேன்ட்டு வந்துட்டு அந்த நல்ல சாஃப்டான மெட்டீரியல் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதை வடிவாக நீங்கள் பாவிக்கலாம். சரி தானே. என்ன அப்போ நீங்கள் அதையும் படியாக பாவிச்சுக்கொள்ளுங்க. சரியா. அது போக என்ன மாதிரி வேறு சொல்ல விரும்புகிறீங்களா? இனி நாங்கள் பெற மாட்டோம். சரி தானே. இப்போ உங்களுக்கான இதை நீங்கள் கேட்ட விஷயத்த செஞ்சு வந்துட்டோம் தானே. இனி நாங்கள் பெற மாட்டோம். இனி நீங்கள் கஷ்டப்பட்டு இன்னொரு ஆட்கள்கிட்ட கதைக்கக்கூடாது. அதுக்காண்டி நாங்கள் இப்போ ஃபுல்லாக செஞ்சு வந்தாண்டு இல்லை. இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களை மாதிரி எல்லாரையும் கொஞ்சம் எங்கட பிள்ளைகளை பார்க்கணும் வந்து வரான் பார்க்கறதுக்கு நீங்களாலும் இல்லை. இப்போ அண்ணன் வந்து நல்ல ஒரு இதான ஆள் தானே அம்மா. இப்போ அண்ணன் வந்து எழும்பிட்டாருன்னா அங்கே அண்ணன் பார்த்துக்குள்ளே நான் ஒரு தடி ஒன்று இருக்கேன் இல்லையான்னு கிடைக்கிறது என்னத்துக்கு அது வேலை குழப்படி செய்தது யாரு? இவைக்கு அடிக்கிறது தானே தடி. அம்மா சுண்டர். அப்போ அடித்தவரேடா? அப்போ அடித்தவரே? அப்போ என்னது தடி பிடிங்கி வச்சுக்கிறார்? ஆ என்ன யோசிச்சு தான் காய்க்கிறான். பயத்துக்கே தான் கதை வருது உலகம் உனக்கு. கதையண்டாப்பா. அப்போ என்ன மாதிரியாக்கா எங்களை பார்த்து என் கவனிக்க 5-10 தர புரியல எங்களை கொண்டு வந்தாங்க. ஆமாம்
கொடுங்க ஆ இந்த கையில் நல்லா தரேன். உங்களோட கையில் இருந்தால் தெரியல. அப்போ அவன் கையில் கொடுங்காம இருக்கு அந்த காசு. அக்கா இருக்கா கொடுங்க அம்மாட்டேவா. அவர்கிட்ட கொடுத்தேன். நல்லா ஜமாளிப்பானே, நல்லா குண்டு மணியை மாத்தாங்கண்ணா. எனக்கு திங்கக்கிழமை எனக்கு அக்கா கூட்டிகிட்டு தான் போவோம். அப்போ என்ன நீங்கள் எல்லோரும் ஒன்றா தானே சமைச்சு சாப்பிட்றது என்ன? இல்லாட்டி இல்லை உண்டாதான் ஒன்றா தானே சமைச்சு சாப்பிட்றீங்களா? இல்லாட்டி அம்மா புரியும்பா அப்படின்னு வீட்டில் இல்லை புரியும்பா இல்லை எல்லோரும் ஒன்றா தான் சமைச்சு சாப்பிட்றீங்க என்ன? ஆ சரி. இல்லை அது என்ன இல்லை வயசு போனால் எல்லாருக்குமே இல்லாமல் தானே அது வயசு மட்டும் காலையில் ஆகும் காலையில் அதெல்லாம் கூடிய சீக்கிரம் குணமா. சரியா நான் சும்மா கேட்டேன் அப்படி ஒரு தருத்த இல்லைங்களுக்கு. அண்ட் வந்துட்டு இப்போ நீங்கள் வேறு ஒரு டைம் போக போகிறது இல்லை. நீங்கள் யார்ட்டையும் கூப்பிட்டு உதவிகள் கேட்குறோம் நாங்கள் கேட்கலாம். அதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் எல்லார்ட்டையும் போயிட்டு இப்படி திருப்ப கேட்குற அலையில் தானே ஒரு ஆள் வந்து இதை வடிவாக செஞ்சு விட்டால் ஓகே தானே. அண்ட் வந்துட்டு சில பேர் வந்து அந்த மாதிரி தந்து போட்டும் வாங்கிட்டு போகக்கூடும். அப்போ அப்படியானதுலாம் அழகில்ல ஆசையெல்லாம் சும்மா தான் கேட்டேன். அப்புறம் நீங்கள் கோவிக்கிறீங்களா? சரிதான் தந்துட்டு புறாருக்கன்னு சொல்லி காட்டிக்கணும். இவரை பார்த்துட்டு ஒரு 1000 அது இன்னும் ஒன்றை காணும். அப்படித்தானே இவரை காணையில் பொடி எனக்கு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு நாங்களும் போகணும், நேரம் போதும். அப்போ உண்மையிலே வந்துட்டு என் சார்பாக நன்றிகளையும் நான் வந்துட்டு அந்த 3 பேருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக டென்மார்க் அங்கள் ரவி எங்கள் உங்களுக்குமே நன்றி. நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து 20 நேரம் அனுப்ப போகிறீங்க. இவங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துட்டு அண்ணா குணமாகணும் அப்படின்ட்டு சொல்லி நாங்களுமே வந்துட்டு வேண்டிக் கொள்கிறோம். அண்ணாக்கு வந்துட்டு கூடிய சீக்கிரம் குணமாகும். அதே டைம் வந்துட்டு இந்த காசு நீங்கள் தற்சமயம் உள்ள தேவைகளை பயன்படுத்துங்க. எதுவும் சின்ன சின்ன கடன் இருந்தால் கொடுத்து விடுங்க. அண்ட் வந்து உங்கள் படிகளுக்கு எதுவும் படிப்புக்கு சாமான் எதுவும் தேவைன்னு சொன்னால் வாங்கிக்கொள்ளுங்க. சரி தானே. வேறு என்ன உங்களுக்கு தற்சமயம் பெரிய தேவைகள் இருக்குது? எல்லாத்தையும் இந்த வீட்டுக்கு ஒரு கதவை வேணுமெண்டா ஒரு அறிக்கையாக போட்டு விடலாம். கதவு இருக்கு பூட்டுறதுக்கு பூட்டுற ஒரு கூலியை கொடுத்து பூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அறிக்கையாக இருக்கும் தானே. அந்த மாதிரி அது செஞ்சு விடலாம். சரி தானே. என்ன அப்போ நீங்கள் சைலண்ட் மோடில் இருக்கிறீங்க, காய்ச்சல் தானே. நாங்கள் முடிச்சு கொள்ளுவோம். சரி தானே. இப்போ நானும் பெற போகிறேன். எங்கள் அங்கே வந்தாருண்டா ஒரு பொடி எனக்கு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு போகலாம். ஐயா எங்கே ஓட்ட கடைக்கோ இல்லாட்டி கடலுக்கோ போகிறேன் எனக்கோ? கடை தானே. சரியா என்ன மண் பண்ணியிருந்தீங்க? ஆ சரியா எங்கடாப்பா பொடியில் வாங்கடாப்பா குடிப்போம். யார் எங்களுக்குமோ எல்லாருக்கும் சேர்த்து பண்ணியிருந்தீங்களோ? அதுண்ட அர்த்தம் என்ன எனக்கு விளங்கல. நீங்கள் காசு போட்டு பண்ணியிருந்தீங்களோ? இல்லையே இது கடாவுல கிடக்கடா இவரா இந்தா என்ன 2 டைம் பிடிக்கிற இப்போ கடுமாடா கிடா நீ இந்தா அப்பி இந்தா நீ இதுக்கு மட்டும் வெளியில் வந்து மூத்த காட்டு இவ்வளோ ஏன் கூப்பிட்றோம் மரியாதை இல்லை ஏன்னா உங்களுக்கே விளங்குதான். நான் நியாயமாக தான் கேட்பேன். இங்கே வா நீ அப்படி இது பர்பஸ் ஏன் அப்படி கணக்கு பிழைச்சது கூட போகுது விலையல் 40 சோடாவில் இப்போ நாங்கள் குடிப்போம். என்ன 50 கம்பி தான் படிக்கிறான். அக்கா அவனும் கூட மாந்தான் 3 பேர் 3 வந்தானே. என்ன ஓகே எத்தனை படிக்கிறான்? 8ஆமாண்டா. எங்கே போட்டு தூர போட்டு வரீங்களோ? ஏன் சுணக்கம் இப்போ சனங்கள்ண்டா இது கொஞ்சம் கணக்க ஜாமான் தானே. இப்போ என்ன அப்படி லேட்டாக இருந்தான் கப்பில் என்ன இப்படியே குடிக்க மாட்டேன். புறா குடிக்கட்டுமா? சரியா இதை உடைச்சுங்க சாப்பிடுண்டா. அம்மாட்ட கூட உடைச்சு தட்டும். அம்மா உடைச்சு கொடுங்கக்கா. பேந்தோ சாப்பிடண்டாப்பா. பேந்து சாப்பிட போகிறேன். பேருந்து சாப்பிட போறீங்களோ? சரி அப்போ நான் வெரைட்டை போட்டு படிக்கும். சரியா அண்ணன் இப்போ வெரைட்டை போட்டு அது இதை வடிவாக பாவிச்சு கொள்ளுங்க. பாவிச்சு உங்களுக்கு உங்களை தேவை முடிஞ்ச அப்புறம் அப்படியே பையுங்கோ. நீங்களும் பிறகு பாவிக்கலாம் இல்லாட்டி வேறு யாரும் கொடுக்கலாம் தேவைப்பட்டா. சரி தானே. இது நல்ல ஒரு ஐட்டம். என்ன இங்கே நல்ல ஸ்பாஞ்ச் பார்த்தீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். உங்களோட காலுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு பாவிங்க. சரி தானே. ஓகே சந்தோஷமா நாங்கள் வந்தது சந்தோஷம் தானே. சரியா உங்களுக்கு மந்த்லி அந்த 20,000 அக்காட அக்கௌண்ட்டுக்கு வரும். அதை எடுத்து பாவிச்சுக்கொள்ளுவோம். சரியா ஓகே நான் பாய்டா பாய் சந்திப்போம். ஐயா சோடா கொஞ்சம் குடிச்சா காணுமா? சரி இது கண்டாட்ட குடிக்கக்கூடாது இனிப்புகள். யாருக்கு வயது ஓட்டு? எத்தனை வயது? 65 69 வயது 100 150 கொண்டு இருக்கிறாங்க. ஆ தம்பி அவர் தம்பி
சரி எனக்கு வந்து எப்படியே இதை பிடிச்சிருக்கே ஒரு படத்தில் வந்த மாதிரி தான் கூட ஐயா என்ன படத்தில் இருந்து ஞாபகம் இல்லை என்ன படம் பாத்தியாரோ சிவாயிൻ്റെ என்ன படம் கௌரவம் இல்லை அந்த என்ன பாலூட்டி வளர்த்தகளி அந்த பாட்டு அந்த படத்துலையோ அது என்ன படம் அது ஆ எனக்கு தெரியலே புதுசு நிலத்தில் வைக்க ஒரு மாயத்தாங்க என்ன இது வைக்கத்தானே கொஞ்சம் கொஞ்சம் உயர்த்தணும் என்ன காணும் என்ன கமக்காட்டுக்கு வரணும் இல்லை அப்படியே என்ன அதுதானோ உயர்த்துவீங்க நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இந்த அமர்த்தி கொண்டு சொல்லிடுவா சரி உயர்த்தணும் 2 பக்கத்தாலையும் அமர்த்தி கொண்டு இந்த ரைட் இது கொஞ்சம் கூடிய இதுதான் சரி இதுதான் சரி ஆறு உயரம் தானே அக்கா கொஞ்சம் பதிவானாள் ரைட் இதுதான் சரி அப்போ தான் இந்த கைக்கு பொறுக்கு வேணும் அப்பா இதுதான் சரி அப்பா அம்மா சொல்லுங்க ஆ நடக்கும் எனக்கு அப்படி நடந்து காட்டக்கூடாது பசி என்ன நல்ல மாதிரி இருக்கே நடந்து உங்களுக்கு உங்களுக்கு கணக்காக கொண்டு அவரு கணக்காக அன்னைய கணக்காக சரியக்கா சந்தோஷம் தானே தேவை முடிஞ்சால் அப்படியே இதண்டி வைங்க இன்னும் ஒரு ஆளுக்கு அதுக்காண்டி காலுடைய ஒன்றுன்னு சொல்ல வரையில் வயது போன ஆளுக்கும் பயன்படுத்தலாம் தானே சரியா அப்போ நான் போயிட்டு வரேன் சரியா ஓகே அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பா